என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப திமுக கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அதே நீங்க திமுக கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டுறீங்க. ஓபிஎஸ்க்கு எதிராக நீங்க 18 ஓபிஎஸ் வந்து நுப்பாட்டலையா ராமநாதபுரத்துல? எதிர்கட்சியா இருந்தாலுமே தான் முன்னு வந்து பாராட்டி இருக்காரு. அப்படி பண்ணக்கூடாதுங்க. 2026 தேர்தல் முடிவு வரட்டும் சார். அப்போ வந்து யார் முதலமைச்சர் ஆறாங்க, யார் ஆட்சியை பிடிக்கிறாங்கிறது அப்போ பாருங்க, சரிங்களா? அதிமுகவை எப்படிங்க உடைக்க முடியும்? நாங்க உடைஞ்சிருச்சுன்னு சொல்லவே இல்லை. யார் சொன்னா? மீடியாக்கள் 4 விஷஜந்து போயிடுச்சுன்னா அதிமுக உடைஞ்சிருச்சா? ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளர் ஐயா நெல்லையப்பன் பாலாஜி தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அதுவும் முக்கியமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை பற்றி இன்றைக்கி விவாதிக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்னொரு காரணம் சொல்லட்டுங்களா? விஷஜந்துகள் வந்து எந்த விஷஜந்துவெல்லாம் தன்னை வந்து காலி பண்ணும், எந்த விஷஜந்துவெல்லாம் தன்னோட காலை பிடிச்சி இழுக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சாணக்கியர், இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அவரோட மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ராஜாஜின்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய அறிவாளி அரசியல்வாதியாக இருந்தார். நம்ம இந்தியன் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சுதந்திரா கட்சிக்கும் கூட்டணியை கொண்டு வந்து காங்கிரஸுங்கிற பேரியக்கத்தை தமிழ்நாட்டில் குழி தோண்டி புதைச்சி பாலை தெளிக்கிறதுக்கு காரணமானவர் ராஜாஜி. அந்த ராஜாஜிக்கு இணையான ஒரு சாணக்கியத்தனம். என்ன எங்களுக்கு பெரிய மைனஸ்னாச்சுன்னா, எங்களுக்கு மீடியா பலத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களோட சூழ்நிலைகளின் காரணமாக எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. எங்களுடைய திறமைகளை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது அதான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வரேன். தகுதியான ஒரு நபர், ஒரு வீரமான நபர், விவேகமான ஒரு நபர், விஷயம் தெரிஞ்சவர், அனுபவஸ்தர், கட்சி நிர்வாகத்திலையும் நம்பர் 1, ஆட்சி நிர்வாகத்திலையும் நம்பர் 1, மக்களோட மனநிலையை புரிஞ்சு மக்களுக்கு துன்பம் கொடுக்காத ஆட்சியை கொடுத்தவர். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நீ யாரை வேணாலும் எடுத்து பாருங்க. ஸ்டாலினை ஒரு எப்படியா அவர் பண்ணுறாருன்னு கேளுங்க, எடப்பாடியார் ஆட்சி எப்படி நடந்தாருன்னு கேளுங்களா, நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு சாதாரண டீ குடிக்கிற வண்டியும் பூ விற்கிற அம்மாட்டையும் கேளுங்க, யார் ஆட்சி நல்லா இருக்கான்னு. எங்க ஆட்சி நல்லா இருந்தா ஆட்சி நல்லா இருந்தா சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே ஏன் வந்து கீழே கவுந்திருக்கணும்? அதுக்கு அந்த விஷஜந்து காரணம் சொன்னீங்கல்ல. விஷஜந்து, ஒரு விஷஜந்து தமிழ்நாடு ஃபுல்லா. ஆமா, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயே இருந்த விஷஜந்துவும் கட்சியை விட்டு போன விஷஜந்துவும் அப்ப ஆரம்பிச்ச வேணாதான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னி வரைக்கும். எடப்பாடியார் மறுபடியும் சிஎம் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக கேண்டிடேட்ஸை போட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காரு, டிடிவி வச்சிருக்காரா இல்லையா? ஓபிஎஸ்க்கு எதிராக நீங்க 18 ஓபிஎஸ் வந்து நுப்பாட்டலையா ராமநாதபுரத்துல? அது ஒரு விஷயமாங்க. அதெல்லாம் அப்ப நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா சார்? அப்புறம் சார் ஒரு விஷயம் சார், நீங்க வந்து பலாப்பழ சின்னத்துல நிக்கிற அவரை வந்து தோக்கடிக்கணுங்கிறதுக்காண்டி நாங்க அதே மாதிரி 17 ஓபிஎஸ் நின்று அவரை தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் ஒரு பெரிய ஆள் கிடையாது சார். அவர் தோத்துருவாருங்கிறது எங்களுக்கு முதல்லயே தெரியும். நாங்கள் எங்களோட வெற்றியில தான் கவனம் செலுத்தினோமே தவிர அவர் தோக்கணுங்கிறதுல இல்லை. ஏன்னா நாங்களாம் உண்மையான அதிமுக காரங்களாம் இப்போ வேலை பார்த்தோம். இதை நீங்கள் விட்டுருங்க, இந்த டாபிக் உள்ள வேண்டாம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்கல்ல, அப்போ நான் ஒரு விஷஜந்து கதை சொல்லிக்கிட்டே இருந்தேனே, அப்போ வந்து அப்போனா ஏன் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு கேட்டிங்களா இல்லையா? அதனாலதான் ஆட்சி இழக்கலை. நாங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது அதே வேலை தான். ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளேயே இருந்து கெடுதி பண்ணினார், தினகரன் கட்சிக்கு வெளியில் போய் கெடுதி பண்ணினார். இதுதான் நடந்ததா இல்லையா? இல்லாட்டி அம்மாவால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நபர் 2012 அம்மா வந்து டிடிவியை கட்சியை விட்டு நிற்கிறாங்க. கட்சியை விட்டு நின்று தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்லை, தமிழ்நாட்டு பார்டர் நிறைய பினாமியா செயல்படுறாரு. ஒரு சில கம்பெனி இருக்கு, அதை இந்த கம்பெனியெல்லாம் விட்டுருங்க சார். உள்ளேயே அவன் வரல, அவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்லை. அம்மா 2012 நீக்கி 2016 டிசம்பர் 5 அந்த புண்ணியவதி போய் சேரும் வரை அவர் கட்சிக்குள்ள கிடையாது, கேளுங்க. ஆனால் கட்சியிலே விட்டு அவர் நீக்கப்பட்ட நபர். ஆனால் அம்மா இறந்த பிறகு உள்ளே இழுத்துக்கிறோம் நாங்கள். சசிகலா வந்து அவங்கள உள்ளே சேர்க்குறாங்க, சேர்த்து அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்து வச்சிடுறாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வருது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆட்சி ஒரு தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே, தனக்கு அந்த மாதிரியான ஒரு மரியாதை இல்லையே, தன்னால் பண்ண முடியலையே, அந்த பதவி ஆசையிலையும் போட்டியிலையும் பொறாமையிலையும் எங்கள் தலைவருக்கு குழிபறிக்க பார்த்தாங்க. அப்போ தான் அந்த வேணை தொடங்கினது 2017. கட்சி மாறிட்டாரு இல்ல சார், இத நீங்க அதிமுகக்கு இது நிச்சயமா இந்த தடவை சார் இந்த சம்பவத்தை சொன்னா சார் அந்த சம்பவத்தை சொல்ல முடியும். அப்ப வந்து போயிட்டாரு, கட்சியை விட்டு போனாரா இல்லையா? அப்ப ஆரம்பிச்சாரு. நான் கட்சியை விட்டு நீக்கினது அம்மா, அவங்க மறுபடியும் சேர்க்கவே இல்லை. அதிமுகவுக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. அம்மா அவரை உள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் அவர் அம்மா பேரில் கட்சி நடத்துறாரு.
அம்மா பேர்ல கட்சி நடத்தி எடப்பாடியார் கட்சி நடத்துறாரு. பாசம் இல்லைங்க, மோசத்தினால கட்சி நடத்துறாரு. எடப்பாடியாருக்கு மோசம் பண்ணணும்னு கட்சி நடத்துறாரு, வேஷத்தினால கட்சி நடத்துறாரு. பற்றுதலும் கிடையாது, பாசமும் கிடையாது. நான் சொல்றேன், ஒரே ஒரு அஜெண்டா தான். அம்மாமே இப்ப இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க சார், ஒரே அஜெண்டா, ஒரே குறிக்கோள், எடப்பாடியார் வந்துடக்கூடாது. திமுக எடப்பாடியார் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சான்னாச்சுன்னா அது எதிரிங்க நினைச்சிட்டு போறான். என்ன எங்களோட எதிர்கட்சி அது. அவன் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம், நான் வரக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து போட்டி உண்டு. அரசியலில் வந்து தீய சக்தி திமுக, அதை எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலங்காலமாக அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கு மக்களே வந்து திமுக போகணுன்னு விரும்புகிறாங்க. மக்களே திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ போகும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அவங்களுக்கு இடையில கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க, ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு இடையில அமைச்சுக்கிட்டாங்க. மக்களோட எதிர்பார்ப்பு நீங்க சொல்ற மாதிரி திமுக போகணும். ஆனா அதிமுக தொடர்ந்து எல்லா நிர்வாகியும் வெளியில போயிட்டு இருக்காங்க. எந்த மாற்று 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிய போதில்ல. மீண்டும் யாரு ஆட்சி அமைக்க போறான்னு தெரியல. ஓகே சார், இவ்வளோ நம்ம சேனல் இணைஞ்சதுக்கு ஒரு விஷயம் நீங்க நிறுத்திடாதீங்க. இப்போ நீங்களே இதை முடிச்சிங்கன்னாச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டை முடிக்காமலே போயிடுவோம் சார். இப்போ என்னன்னா சார், 2026 தெரியல நீங்கள் சொல்கிறீங்க, தெரியும் சார், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். மக்கள் முடிவு எடுப்பாங்க சார். ஆமாம் சார், மக்கள் முடிவெடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். தெரியுதுங்களா? எங்களோட கூட்டணி தான் வெளில போகுது. எங்களுக்கு நல்ல ஓட் பேங்க் இருக்குது, மக்களோட ஆதரவு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது உள்ள கருத்துக்களில் வந்து நிறைய இப்போ பிறழ்வுகள் இருக்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதில் கண்டினியூட்டி வந்து நிறைய விட்டு போகுது. விஷஜந்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், செங்கோட்டையன் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே. அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கறதுக்கு வந்து விரும்பலைன்னு தெரியுது. சரிங்களா? சொல்லட்டுங்களா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க, அதனால அடுத்த கேள்வி நான் முன் வைக்கிறேன். அப்படி வைங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னாச்சுன்னா, 2026 மக்கள் தானே முடிவு பண்ணீங்கிற, மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக தான் வரணும். ஆமா, எங்க தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும், அதிமுக ஆட்சி தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் போட்டிக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, பொறாமைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. நாங்கள் வர்றதை வந்துருவாங்கங்கிறதுக்கு போய் தானங்க இவ்வளவு தூரம் வந்து அத்தனை பேர் சேர்ந்து எங்களுக்கு குழி பறிக்கிறாங்க. சொந்த கட்சியில் குழி பறிச்சுட்டு தானே இருந்தார். ஒன்று கேட்குறேன், செங்கோட்டையனை பற்றி கேட்டிங்களே, ஒரு இவ்வளவு தூரம் பழுத்த பழம் நீக்கிட்டீங்களே அப்படிங்கிறீங்களே. செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொன்னார் சட்டசபையில். இந்த விஷயத்தை நான் அந்த மீடியா மூலமாக பதிவு பண்ணுறேன். இதுவரை இருந்த தமிழக அரசியல் சட்டமன்றங்களில் தற்போதைய சட்டமன்றம் மிகவும் கண்ணியமானதுன்னு சொல்லி ஸ்டாலினுடைய அரசாங்கத்துக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சார். சரியான முறையில் அரசு நடத்துறதுனால தான் எதிர்கட்சியா இருந்தாலுமே தான் முன்னு வந்து பாராட்டி இருக்காரு. அப்படி பண்ணக்கூடாதுங்க. பாராட்டுறது தப்பு கிடையாது. ஏங்க, மக்களே அவ்வளவு பேரும் முடிவெடுத்து இந்த கவர்மெண்ட் எப்போ போகணும்னு காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறோம். மக்கள் சொல்றோம். மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்க நம்மளால எப்படி கணிக்க? 2026 பாருங்க, விரல்ல தான் இருக்கு. 2026 தேர்தல்ல 2026 தேர்தல் முடிவு வரட்டும் சார். அப்போ வந்து யார் முதலமைச்சர் ஆறாங்க, யார் ஆட்சி பிடிக்கிறாங்கிறது அப்போ பாருங்க. சரிங்களா? ஆனா எப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பாராட்டு பத்திரத்தை அவர் வாசிச்சுட்டாரோ அப்போவே ஒரு திமுகவுக்கு விலை போயிட்டாருன்னு தான் அர்த்தம். இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இப்போ எதுக்காக வேண்டிய அவர் வந்து விஜய் கூட சேர்ந்தாரு? பிஜேபியோட சூழ்ச்சி தானே. பிஜேபிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? பிஜேபி அவரை வந்து நீ போய் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாத ஒரு கட்சியா இருந்தது. இன்னைக்கு வந்து உங்க மேல சவாரி செஞ்சு 4 சட்டமன்ற நான் கேட்குறேன், பிஜேபி வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மீண்டும் உடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான். விஜய் அடிக்கடி வார்த்தை சொல்லுவாரு, டிவிகே டிஎம்கேன்னு. ஆனா பிஜேபியோட அஜெண்டா டிஎம்கேவும் பிஜேபியும் தான். அப்ப என்ன பண்ணுவோம்? அதிமுக உடைச்சா அடுத்து உனக்கு போட்டி நான் தான். அதிமுக எப்படிங்க உடைக்க முடியும்? நாங்க உடைஞ்சிருச்சுன்னு சொல்லவே இல்லை. யார் சொன்னா? மீடியாக்கள் 4 விஷஜந்து போயிடுச்சுன்னா அதிமுக உடைஞ்சிருச்சா? 4 விஷஜந்து போயிடுச்சுன்னா அதிமுக உடைஞ்சிருச்சா? உடையலன்னு சொல்றீங்களா? ஆமா, அதிமுக ஒத்துமை இல்லாம ஏங்க எங்க ஒத்துமை இல்லாம எங்க இருக்குது? நிர்வாகி வெளியில போயிட்டு நிர்வாகி போறது வந்து போதாங்க செய்வாங்க. இதுல என்னங்க இருக்குது? ஒரு கட்சியை விட்டு ஒரு ஆட்கள் ஒத்து வராத ஆட்களை அனுப்பும் பொழுது கட்சி எப்படி உடையும்? கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சீக்ரெட் எல்லாமே ஒரு நபர் வெளியில எடுத்துட்டு போறாரு. என்ன பொல்லாத சீக்ரெட்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கட்சி நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. எடப்பாடி ஐயா தலைமையில ரொம்ப அருமையான நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு 4-5 டிக்கெட்டுகள் போயிடுச்சுங்கிறதுனால கட்சி போயிருமா? தமிழ்நாட்டிலேயே அதிமுக தாங்க நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. எதுக்கு ஒரு நபர் போறாருன்னா அவர் கீழே ஓட் பேங்க் சரியா தானே செய்யும்? கிடையாதுங்க. கொங்கு மண்டலத்துல எல்லாம் ஒரு ஓட் பேங்க் கையில வச்சிருக்க கூடியதானே. ஒரு கொங்கு மண்டலம் கிடையாது, நொங்கு மண்டலம் கிடையாது. அவரால் ஒண்ணுமே ஆகாது. எல்லா கொங்கு மண்டலத்தோட கண்ட்ரோலும் எங்க தலைவர் கையில ஆகாதுங்க. இன்னைக்கு டிவிக்குள்ள இணையும் போது சாராசாரியா மக்கள் வராங்க பனையூருக்கு. அது வந்துட்டு போறாங்க. அது வந்து ஒரு அவர் மேல ஒரு பற்றுதல்லையோ இதுலயோ வந்துட்டு போறாங்க. சரியும் அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குங்க. நான் ஒட்டு மொத்தமா சொல்றது என்ன நினைச்சேன்னா, வரக்கூடிய ஒட்டு மொத்தமா சேர்ந்ததுதான் வந்து ஏடிஎம்கே. ஆமா, 10 விரல்ல ஒண்ணு ஒண்ணா போனா
போகாதுங்க. வாக்கு வங்கி சரிஞ்சு இல்லைங்க, தானே போகும். எனக்கு எது போனாலும் சரிங்க, இப்படி இறுக்கி பிடிச்சு கட்சியை நடத்துற அளவுக்கு தெம்பும் திராணியும் எங்க தலைவர்கிட்ட இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தை நீங்களும் தெரிவிச்சிங்கல்ல, உங்க ஏக்கம் போற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2026 கவர்னர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி ஆகிய என்னும் நான் அப்படின்னு சொல்லி அவர் பதவியேற்பு ஏற்கக்கூடிய நாள்லேருந்து தமிழகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் எங்களோட ஆசை. அதுதான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோங்கிறத சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம் தமிழ். வணக்கம்.